அன்றாய இயேசு கிறிஸ்து நாம் மைப்படுவதாக. உள்ள நேரமாக நாம் ஆண்டரை ஆராதித்தோம். இப்பொழுது கூட ஆண்டுடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஆண்டர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை நாம் கவனமாக கேட்டு அதுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் சொல்லி ஆண்டரை எதிர்பார்க்கிறார். ஆகவே நாம் அவருடைய வேதத்துக்கு திருப்புவோம். நாம் கவனமாய் கேட்டு அதன்படி நடக்க ஆண்டு உதவி செய்வாராக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். 1 ராஜாக்கள் 11:28. First Kings chapter 11 from verse 28. என்னோட கூட சேர்ந்து நீங்களும் கதாந்தத்தை எடுத்து என்னோடு சேர்ந்து நீங்களும் மனசுக்குள்ளேயே படிக்கலாம். 1 ராஜாக்கள் 11:28. எரபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியாக இருந்தால் அவன் காரிய சமத்தினான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான். அக்காலத்தில் எரபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது சீலோனியனாகிய அகியா என்னும் திகுதேசி புது சால்வையை போர்த்து கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வை பிடித்து அதை 12 துண்டாய் கிழித்து போட்டு எரேபியாமை நோக்கி 10 துண்டிலே எடுத்துக்கொள். இஸ்ரேலின் தேவனாய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். ஆனால் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும். அவர்கள் என்னை விட்டு சிதோனியின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் மோவாபியரின் தேவனாகிய காமோஸையும் அம்மோன் புத்திரின் தேவனாகிய மில்கோமையும் பணிந்து கொண்டு அவன் தகப்பனாய் தாவீதை போல் என் பார்வைக்கு செம்மையாய் இருக்கிறதை செய்யவும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் அவர்கள் என் வழிகளில் நடவாமல் போனபடியினால் அப்படி செய்வேன். ஆண்டவருக்கு எரேபியாமை தெரிந்து கொள்ள நான் பார்க்குறோம். எரேபியாம் சாலமனுடைய நாட்டிலே சாலமனுக்கு ஊழியக்காரனாக இருந்தார். அது 26வது வசனத்தில் பார்க்குறோம். சாலமனுடைய ஊழியக்காரன். ஆனால் ஆண்டவர் எரேபியாமை தெரிந்து கொண்டே பார்க்குறோம். 28வது வசனத்தில் எரேபியாம் பராக்கிரமசாலியாக இருந்தான்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவன் காரிய சமத்தினான வாலிபன். 2 காரியத்தை பார்க்குறோம். அவன் பராக்கிரமசாலி, காரிய சமத்தினான வாலிபன். காரிய சமத்தினான வாலிபன் என்ன அர்த்தம்? அவனிதில் ஒரு காரியத்தை செய்ய முடியாது ராஜா ஒப்பு கொடுத்தால் அது கரெக்டாக அந்த காரியத்தை அவன் செய்து முடிப்பான். சமர்த்தன திறமைசாலி, நல்ல திறமையாக இருந்தது அவனுக்கு. சரியாக கொடுத்த காரியத்தை செய்து முடிப்பான். அதை ராஜாவாக சாலமோன் பார்த்து யோசேப்பு வம்சத்தினுடைய காரியத்தில் அவன் விசாரிப்பு ஒப்புவித்தான் என்று 28வது வசனத்தை நாம் படித்தோம். 29 இங்கே அகியாயத்தில் தீர்க்கதரிசி குறித்து நாம் பார்க்குறோம். அகியா ஒரு போர்வையை போர்த்து கொண்டிருந்தான். அந்த புது சால்வையை பிடித்து 12 துண்டாய் கிடைத்து அந்த 10 துண்டை எரேபியாமை கொடுத்தான். ஒரு அடையாளமாக கொடுக்கறதை பார்க்குறோம். அப்படின்னு அர்த்தம், அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய 12 கோத்திரத்தில் 10 கோத்திரத்தை ஆண்டு உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். அவர்களே நீ ஆட்சி செய்யலாம், அவர்கள் மேலே நீ ராஜாவாகலாம் என்று அவனுக்கு சொன்னதை நாம் பார்க்குறோம். அதுக்கு காரணமும் சொல்கிறான். சாலமோனும் இஸ்ரேல் ஜனங்களும் ஆண்டரை உண்மையாக பின்பற்றவில்லை. அம்மன் புத்திரின் தெய்வங்கள், சீதோனியருடைய தெய்வங்கள், இப்படி பிரஜாதியருடைய தெய்வங்கள்லாம் அவள் வணங்கினதுனால ஆண்டரை எச்சரித்து கொண்ட சாலமோன் மனம் திரும்பவில்லை. இஸ்ரேல் ஜனங்களும் மனம் திரும்பவில்லை. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தார்? எரேபியாமை தெரிந்து கொண்டார். ஆகவே ராஜ்யபாரத்தை அவன் குமாரன் கையில் எடுத்து அதில் 10 கோத்திரங்களை உனக்கு தருவேன் என்று 35வது வசனத்தில் சொல்கிறார். 37 நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரேல் மேல் ராஜாவாக இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எவ்வளோ பெரிய இஸ்லாகியத்தை ஆண்டவர் சாலமோனுடைய ஊழியக்காரனாக இருந்த சாலமோனுக்கு சேவை செய்த எரேபியாமை தெரிந்து கொண்டு நீ இஸ்ரேலின் மேல் ராஜாவாக இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார். நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டுன்னு கூட சொல்கிறார். அதுக்கப்புறம் ஒரே ஒரு நிபந்தனை கொடுக்குறார். என்ன நிபந்தனை பாருங்க. 38வது வசனம், நான் உனக்கு கட்டளையிட்டதெல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனை தாவீது செய்தது போல
என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறது உண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலுக்கு தருவேன் என்று சொல்கிறார். எவ்வளோ பெரிய வாக்குத்தம் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மன விருப்பத்தின்படி நீ ஆண்டு கொண்டு இஸ்ரவேல் மேல் ராஜாவாக இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார். சாலமோனுக்கு எத்தனையோ ஊழியக்காரர் இருந்தார்கள், எத்தனையோ வேலைக்காரர் இருந்தார்கள், சேவர்கள் இருந்தார்கள், பணிவிடைக்காரர் இருந்தார்கள், போர் வீரர்கள் இருந்தார்கள். அவெல்லாம் விட்டுட்டு எரேபியாமே அவனை தெரிந்து கொண்டார்ல. தெரிந்து கொண்டு என்ன சொல்கிறாரு, உனக்கு 10 கோத்திரத்தை கொடுத்தேன், நீ உன் மன விருப்பத்தின்படி நீ ஆட்சி செய்யலாம். ஆனாலும் நான் உனக்கு கட்டளையிட்டதெல்லாம் நீ கேட்டு கை கொண்டு என் வழியிலையும் நடக்க வேண்டும். என் கற்பனைகளை விட்டு நீ விலகக்கூடாது. என் கட்டளையும் கற்பனையும் கை கொள்ளும்படிக்கு ஜாக்கிரதையாக இருந்து என் பார்வைக்கு செம்மையாய் நடந்து கொண்டால் தாவீதுக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தை போல உனக்கும் கொடுப்பேன், உனக்கு நிலையான வீட்டை கட்டுவேன் சொல்கிறார். ஆனால் பரிதாபமான காரியம், இந்த சாலமோனை போல இந்த யெரொபெயாமும் கூட போக போக ஆண்டரை விட்டு பின்வாங்கி போனான் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் சாலமோன் யெரொபெயாமை கொலை செய்ய விரும்புகிறான். உடனே எகிப்தின் ராஜாவாய் ஷீஷாக் என்ற எகிப்து ராஜாவில் ஓடி போகிறான். சாலமோன் மரணமடைய மட்டும் அவன் அங்கே இருக்கிறான். அடுத்த அதிகாரம் 1 ராஜாக்கள் 12வது அதிகாரத்தில் சாலமோன் மரணம் அடைந்த பிறகு அவனுடைய மகனாகிய ரெகொபெயாம் ஆட்சிக்கு வர்றான். அப்பொழுது அந்த ஜனங்கள் உம்முடைய தகப்பனார் எங்களை கடினமான சுமையை சுமத்தினார், இது எங்களுக்கு அதை லகுவாக்க வேண்டும், அப்பொழுது நம்ம செய்வோம் என்று சொல்கிறார். ஆனாலும் கூட அந்த ரெகொபெயாம் அதில் வீட்டில் படிங்க, ரெகொபெயாம் முதியோருடைய ஆலோசனை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டான். வாலிபருடைய ஆலோசனை என்னவாக இருந்தது, அவனுடைய தகப்பனாரை பார்க்க நான் கடுமையாக அவங்களை நடத்துவேன் என்று சொல்லும்படி வாலிபரனுக்கு ஆலோசனை சொன்னார். அதனால் ஜனங்கள் அவனை விட்டு பிரிந்து போனார்கள். எல்லாரும் தாவீதோட எங்களுக்கு பங்கேது என்று சொல்கிறார். 16வது வசனம் 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 16வது வசனம். 1 Kings chapter 12 verse 16. ராஜா தங்களுக்கு செவி கொடாமதை இஸ்ரவேல் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, தாவீதோட எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரமில்லை, இஸ்ரவேலின் கூடாரங்கள் போய்விடு, இப்பொழுது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார். ராஜாவாகிய ரெகொபெயாம் தங்கள் வார்த்தையை கேட்கவில்லை. தன்னை தகப்பனாய சாலமோனை காட்டிலும் நான் கடுமையாக உங்களை நடத்துவேன்னு சொன்ன உடனே மக்கள் எல்லாரும் பிரிந்து போய்விட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. உன் வேலையை நீயே பார்த்துக்கோ, நீ எங்கள் மேலே ராஜாவாக இருக்க, எங்களுக்கு பிடிக்கல, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யெரொபெயாம் திரும்பி வருகிறான். அந்த சாலமோன் இறந்து போனதை கேள்விப்பட்டு எகிப்திலிருந்து யெரொபெயாம் திரும்பி வருகிறான். அதுக்கப்புறம் ஜனங்கள் எல்லாரும் கூட யெரொபெயாமை அழைத்து அவனை ராஜாவாக ஆக்கிறதை நான் பார்க்குறோம். அது இந்த வசனத்தில் பார்க்குறோம் பாருங்கள். இந்த 25வது வசனத்தில் பாருங்கள். 25லிருந்து யெரொபெயாம் எப்பிராயீம் மலை தேசத்தில் சீகேமை கட்டி அதில் வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெண்ணுவேலை கட்டினான். யெரொபெயாம் இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக மாறிவிட்டான். யெரொபெயாமை அவர்கள் ராஜாவாக்கினார்கள். அது 20வது வசனத்தில் பார்க்குறோம். 20 யெரொபெயாம் திரும்பி வந்தான் என்று இஸ்ரவேலுக்கெல்லாம் கேள்வியான போது அவனை சபையின் இடத்தில் அழைத்து அனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேல் மேலே ராஜாவாக்கினார்கள். யூதா கோத்திரம் மாத்திரமே இல்லை, வேறொருவரும் தாவீது வம்சத்தை பின்பற்றவில்லை. அவை ஜனங்கள் எல்லாரும் யெரொபெயாமை அழைத்து அனுப்பி அவனை 10 கோத்திரத்தின் மேலே அகியா திகிதி சொன்னபடியே அவனை ராஜாவாக ஆக்கினார்கள். அது மறுபடியும் 25வது வசனத்தில் அவன் சீகேமை கட்டி பிறகு அதிலிருந்து வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெண்ணுவேலை கட்டினான் என்று சொல்லி வாசிக்கிறோம். 26வது வசனத்தில் பாருங்கள். 1 ராஜாக்கள் 12:26. யெரொபெயாம் இப்போது ராஜபாரம் தாவீது வம்சவசமாய் திரும்புகிறதாய் இருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தில் பலிகளை செலுத்த போனால்
இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாய் ரெகோபயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். இது தேவையில்லாத ஒரு சிந்தனை இல்லை. ஆண்டவர் தான் அவனை தெரிந்து கொண்டார். ரெகோபயாமை அவனது அகியா தீர்க்கதரிசி மூலமாக சொன்னார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ 10 கோத்திரத்தை அவனுக்கு கொடுக்குறேன், நீ அவர்களை ஆட்சி செய்வாயாக, என் வழியிலே மாத்திரம் ஜாக்கிரதை நட, அப்படி ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன்லாம் சொன்னார் இல்லையா. அதெல்லாம் மறந்துட்டான். அவனுக்கு அவிசுவாசம் வந்தது. ஆண்டு தானே அவனை ராஜாவாக ஏற்படுத்தினார். அப்போ ஆண்டு கைவிடுவாரா? இப்போ என்ன சொல்கிறான், என்ன நினைக்கிறான் அவன்? அந்த ஜனங்கள் எருசலேமில் தான் ஆலயம் இருந்தது, ஆண்டுடைய ஆலயம். அந்த ஆலயத்துக்கு போகிறதுக்காக பலியிலே செலுத்த போவார்கள். அப்படி எருசலேமுக்கு போனாங்கன்னா அவர்கள் ராஜாவாகிய ரெகோபயாம் அங்கே இருக்கிறார். அவன் தான் எருசலேமில் ஆட்சி செய்கிறான். அப்போ இந்த ஜனங்கள் இதெல்லாம் ரெகோபயா பக்கம் திரும்பிச்சுன்னா என்னை கொண்டு போடுவாங்களே, என்னை கொண்டு போட்டு ரெகோபயாமை முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாவாக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறான். இப்படி நினைக்கலாமா? இதை அவன் உள்ளத்தில் அவிசுவாசம் வர்றதுக்கு இடம் கொடுத்தான் என்று சொல்லி நான் பார்ப்பேன். ஆண்டு தான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணார், அவனை ராஜாவாக ஏற்படுத்தினார், அவனுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆனாலும் கூட அவன் சந்தேகப்பட்டான், அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்தான் என்று சொல்லி நான் பார்க்குறேன். எபிரேயர் 10வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பகுதி. எபிரேயர் 10வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து. எபிரேயர் 10:35. Hebrews chapter 10 from verse 35. ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். நீங்கள் தேவனை சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் படைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேலே ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். நாமோ நாம் கெட்டுப்போக பின்வாங்குகிறவளாயிராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவளாய் இருக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் படைப்பான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதனால் அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், நீதிமானாக ஆக்கினார். ஆபிரகாம் என்னை சிநேகிதன் சொன்னார். அவன் விசுவாசத்தினாலே அவன் நீதிமானாக ஆக்கப்பட்டான். அவன் தன்னுடைய விசுவாசத்தை கிரியினாலே காட்டினான். ஆனால் ரெகோபயாம் ராஜாவோ ஆண்டவர் வாக்குகளாம் பண்ணி வாக்குத்தத்தம் பண்ணி அவனை ராஜாவை தெரிந்து கொண்ட போதிலும் கூட அவிசுவாசத்துக்கே இடம் கொடுத்தான். ஜனங்களாம் என்னை விட்டு போயிடுவார்களோ, எருசலேமுக்கு போய் ஆராதித்தால் தேவாலயம் அங்கே தான் இருந்துச்சு, அங்கே போய் ஆராதித்தால் என்னை விட்டு போய்விடுவார்களோ என்று சொல்லி அவிசுவாசப்பட்டான். என்னை கொண்டு போடுவாங்க, என்னை விட்டு போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி அவிசுவாசப்பட்டான். அதுதான் அவிசுவாசப்பட்டால் என் ஆத்மா என் மேல் பிரியமாயிராதுன்னு சொல்லுகிறார். பின்வாங்கி போவானால் அவன் மேலே என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். அதே மாதிரி இப்போ எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. Hebrews chapter 11 verse 6. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனுக்கு சரீரம் உண்டென்றும் அவர் தம்மை தேடியவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். யாக்கோபு நிருபத்திலும் கூட நாம் வாசிக்கிறோம், விசுவாசத்தை நாம் கிரியினாலே காட்ட வேண்டும். ஆனால் நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்பதை காட்டுகிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து உன்னை ஒரே குமாரனாக ஈசாக்கை பலின்னு சொன்ன பொழுது கீழ்ப்படிந்தான் இல்லையா? முன்னபிட தெரியாத இடத்துக்கு அவனை அனுப்பினார். உன் ஜனத்தையும் இனத்தாரையும் உன் ஜனத்தையும் இனத்தாரையும் உன் தேப்பன் வீட்டை விட்டு நான் காட்டு தேசத்துக்கு போ என்று சொன்னவுடன் கீழ்ப்படிந்து ஆபிரகாம் போனான். அப்போ கீழ்ப்படினாலே ஆபிரகாம் விசுவாசத்தை காண்பித்தான். ஆனால் இந்த ரெகோபயாமும் கீழ்ப்படியவில்லை. என்ன செய்கிறான்னு பாருங்க. விதமாக சிந்தித்துக் கொண்டுதான் மறுபடியும் 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 28வது வசனம் 28. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போயிட உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்தில் வரப்படின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தார். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். அவன் மேடையாகி ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவரை ஆசாரியர் ஆக்கினான். ஆண்டு எது செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதுதான் அவன் செய்தான். ஆண்டுக்கு விரோதமான பாவம் செய்தான்.
இந்த காரியம் பாவமாயிட்டுன்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். 2 பொன் கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி பெத்தேலில் ஒன்று தானில் ஒன்று வைத்தான்னு சொல்லி நான் பார்க்குறோம். அந்த பொன் கன்றுக்குட்டிகளை வணங்குவதற்காக அவர் என்ன செய்கிறாங்க, பெத்தேல் வரைக்கும் போவாங்க அல்லது தான் வரைக்கும் போனாங்களாம். அவர் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். ஆண்டவர் சொல்லாத காரியத்தெல்லாம் செய்தான். பயங்கரமான விக்கிரகாரனாக மாறி ஜனங்களையும் விக்கிரகாரனை செய்யும்படி தூண்டினான் என்று சொல்லி நான் பார்க்கணும். அப்போ அவிசுவாசம் வரும்பொழுது பயம் வருகிறது. பயம் வரும்பொழுது ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடியாது. ஆண்டரை பிரியமில்லாத காரியத்தை தான் நம்ம செய்வோம். ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசம் எல்லாம் போய்விடும். அப்போ ஆண்டவர் மேல் உள்ள அன்பும் போய்விடும். அன்பு இருந்தால் பயம் வராது. அதுதான் நாம் பார்க்குறோம். அதை 1 யோவான்லேயும் கூட அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவை இந்த யெரொபெயாம் கூட தானும் கெட்டு போய் தன் ஜனங்களையும் கூட கெட்ட வழியிலே, துன்மார்க்கமான வழியிலே நடத்துகிறதை நாம் பார்க்குறோம். கடைசி வசனம் 33வது வசனத்தில், தன் மனதிலே தானே நியமித்து கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். அவை எருசலேமில் எப்போ பண்டிகை வருமோ அதே தேதியில் 32வது வசனத்தில் பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 12:32, யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே. எப்படி யூதாவிலே ஜனங்கள் எருசலேமிலே 8ஆம் மாதத்தில் பண்டிகை கொண்டாடுவார்களோ அதுக்கு ஒப்பாக அதே தேதியில் இவன் ஒரு பண்டிகையை ஏற்படுத்தினான். யெரொபெயாம் ஒரு பண்டிகையை கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து, கடைசி வசனம் 33, தன் மனதிலே தானே நியமித்து கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். ஆண்டவர் சொல்லாத காரியம் ஆண்டவர் மேலே செய்யணும்னு சொல்லவே இல்லை. அவனாகவே தன் மனதிலே தானே நியமித்து கொண்டான். 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே எருசலேமிலே ஜனங்கள் கூடுவார்கள், அந்த பண்டிகையை ஆசரிப்பார்கள். அந்த நேரம் நாம் சும்மா இருந்தால் இங்கே இருக்க ஜனங்கள்லாம் அங்கே போயிடுவாங்க, அப்புறம் நம்ம கைவிட்டு விடுவார்கள் என்று சொல்லி பயந்து அதே தேதியில் இங்கே பெத்தேலிலேயும் கூட ஒரு பண்டிகையை ஏற்படுத்தினான். பலியிலே செலுத்தும்படியாக செய்தான். பலிபீடத்தின் மேலே பலியிட்டு தூபம் காட்டினான் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அடுத்த அதிகாரத்தில் தான் அவன் தூபம் காட்டும் போது ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்கிறான், அந்த பலிபீடம் வெட்டுண்டு போகும், இதில் வெடிக்கும், இதை வெடித்து இந்த சாம்பல்லாம் கொட்டுண்டு போகும் என்று ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து சொல்கிறான். அவனை பிடிங்கள் என்று யெரொபெயாம் கையை நீட்டுறான். உடனே அவன் கை மறுத்து போச்சு. திரும்ப கையை அவன் மடக்க முடியல. மறுபடியும் அது தேவனுடைய மனுஷன்ட்டே வேண்டிக் கொள்கிறான். அது 13வது அதிகாரத்தில் பார்க்குறோம். எனக்காக விண்ணப்பம் பண்ணேன், என் கை சரியாகணும்னு சொல்லி. உடனே அந்த தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான்னு சொல்லி 6வது வசனத்தில் பார்க்கணும். 1 ராஜாக்கள் 13:6. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு, நீ உன் தேவனாய கர்த்தருங்கிறான். அப்போ ஆண்டருக்கும் அவனுக்கும் எவ்வளோ பிளவு வந்துருச்சு பார்த்தீங்களா? ஆண்டர் தான் யெரொபெயாமை ராஜாவை ஏற்படுத்தினார். அவன் ஆண்டு விரோதமாக பாவம் செய்தனாலே அவனை அறியாமலே ஆண்டருக்கும் அவனுக்குள்ள உறவு கட்டாயிட்டு பார்த்தீங்களா? அப்போ அந்த பாவம் வந்து இவ்வளோ பயங்கரமானது, எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. ஆதாம் யோவான் பாவம் செய்த உடனே ஆண்டருக்கும் அவர்களுக்கு இருந்த உறவு கட்டாயிடுச்சு. ஆண்டவர் எப்பவும் போல தான் வந்தார். ஆனால் ஆதாம் யோவான் ஓடி போய் புதருக்குள்ளே ஒளிந்து கொண்டார். ஆண்டரை பார்க்க முடியவில்லை, ஆண்டோட பேச முடியவில்லை, ஆண்டோட சத்தத்தை கூட கேட்க முடியவில்லை. அதேபோல் இங்கே யெரொபெயாம் ராஜா கூட என்ன சொல்கிறான், அந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து, நீ உன் தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போடு இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அவனை பிடிங்கன்னு சொல்லி கையை நீட்டினாலே யெரொபெயாம், அந்த கை மறுத்து போச்சு, அப்படியே கல் மாதிரி ஆயிட்டு. அவன் நீட்டின கையை திரும்ப தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு மறுத்து போயிட்டு உடனே தேவனுடைய மனுஷன்ட்ட வேண்டிக் கொள்கிறான்.
அந்த தேவனுடைய மனுஷன் சொன்னபடியே அந்த பலிபீட வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிட்டுன்னு 5வது வசனத்தில் பார்க்குறோம். 6வது வசனத்தில் வேண்டிக்கொள்ள சொல்கிறான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. எவ்வளோ அன்புள்ள தேவன் பாருங்கள். இவ்வளோ துரோகம் பண்ண பிறகு கூட அந்த தேவனுடைய மனுஷன் ராஜாவாய எரபெயாமுக்காக வேண்டிக் கொண்ட பொழுது ஆண்டவர் இறங்கி எரபெயாமுடைய கையை சுகப்படுத்தினார். முன்னிருந்தபடி அது நார்மலாக ஆகிட்டுன்னு சொல்லி நான் பார்க்குறோம். அந்த தேவனுடைய மனுஷன் அந்த ராஜாவுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீ தான் என்னை பிடிச்சோன்னே என்னை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ண, நான் ஏன் உனக்காக விண்ணப்பம் பண்ணணும்னு சொல்லலை. நான் எப்படி விண்ணப்பம் பண்ணான்னா அந்த தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் பண்ணானோ, வருந்தி விண்ணப்பம் செய்தான். 6வது வசனத்தில் பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 13:6. அப்பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அவனுடைய கை முன்னிருந்தபடி சீர்படும்படியாக செய்தார். எவ்வளோ அன்புள்ள தேவன் சொல்லி பார்க்குறோம். இவ்வளோ துரோகம் பண்ண பிறகு கூட அந்த எரபெயாமுக்கு ஆண்டவர் இறங்கினார். இதை பார்த்தா மனம் திரும்ப வேண்டும் அல்லவா? அப்போ கூட அவன் மறுபடியும் மனம் திரும்பல. தான் செய்த தவறான காரியங்களை தான் செய்து கொண்டு ஜனங்களையும் தவறான வழியிலே அவன் நடத்தினான் என்று சொல்லி நான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் 14வது அதிகாரம் பாருங்க. 1 ராஜாக்கள் 14. அக்காலத்தில் எரேபியாவின் குமாரன் அபியா வியாதியில் விழுந்தான். 1 ராஜாக்கள் 14 1வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். 1 Kings chapter 14 from verse 1. அப்பொழுது எரேபியாம் தன் மனைவியை பார்த்து, நீ எழுந்து நீ எரேபியாவின் மனைவி என்று ஒருவர் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோவுக்கு போ. இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவாவேன் என்று என்னோட சொன்ன திகிசே அகியா அங்கே இருக்கிறான். அகியா தானே ஆண்டவர் அகியா மூலமாக தானே பேசினார்ல. நீ அவனை 10 கோத்திரத்தை அவனுக்கு கொடுத்து எரேபியாமா ராஜாவாக்கினார்ல. அந்த அகியா அங்கே இருக்கிறான். சீலோவில் இருக்கிறான். சாமுவேல் இருந்த இடம். அங்கே நீ போய் உன் கையிலே 10 அப்பங்களையும் பணியாரங்களையும் ஒரு கலசம் தேனி எடுத்துக்கொண்டு அவனுக்கு போ, பிள்ளைக்கு சமைக்கப்படுகிறது என்று அவன் உனக்கு அறிவிப்பான் என்றான். எரேபியாம் தன்னுடைய மனைவியை அனுப்புகிறான். ஆனால் ஆண்டவர் எரேபியாவின் மனைவி அகியா வீட்டுக்கு வரக்குள்ள முன்னாடியே ஆண்டு பேசிடுறாரு. நீ வேஷம் மாறி எரேபியாவின் மனைவி வருவா, வேற ஒரு பெண்ணை போல தன்னை காட்டிக்கொள்வாள். எரேபியாவின் மனைவி தான் அது. நீ என்னென்ன பிரகாரமாக நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டு ஏற்கனவே பேசிடுறாரு. அப்போது எரேபியாவின் மனைவி உள்ளே பிரவேசிக்க போது அவன் என்ன சொல்ல பாருங்க. 6வது வசனம். ஆயால் வாசற்படிகள் பிரவேசிக்கும் ஒரு நடையின் சத்தத்தை அகியா கேட்டவுடனே அகியாவுக்கு கண் பார்வை மங்களா இருந்தது. அவனால் சரியாக பார்க்க முடியல. அதனால் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். எரேபியாவின் மனைவி வருகிறாள், அவளுக்கு என்னென்ன மாதிரி பதில் சொல்ல வேணும்னு அவன் சொல்லிடுறாரு. அவனுக்கு கண் பார்வை சரியில்லை, வயது முதிர்ந்தவன் ஆயிட்டான் திக்தேசியாக அகியா. ஆனால் அவனோட நடையின் சத்தத்தை அகியா கேட்டவுடனே அவன், எரேபியாவின் மனைவியே உள்ளவா, உன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிக்கிறது என்ன, துக்க செய்தியை உனக்கு அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்கிறான். அப்போ எரேபியாவுடைய மனைவிக்கு ஷாக்காக இருந்திருக்கும்ல. யாருமே சொல்லலை, நானே வேஷம் மாதிரி வர்றேன், இந்த ஆளுக்கு ஒரு கண் தெரியாது, வயசாகி போச்சு, ஆனால் கரெக்டாக சொல்கிறார், எரேபியாவின் மனைவியே உள்ளவான்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கும். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அகியா மூலமாக தான் ஆண்டவர் அவனை ராஜாவாக்கினார். இப்போ அதே அகியா மூலமாகவே ஆண்டவர் பேசுகிறார். பாருங்க 7வது வசனம் பாருங்க. 1 ராஜாக்கள் 14 7வது வசனம். நீ போய் எரேபியாமை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லி என்னவென்றால், ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் அதிபதியாக வைத்தேன். நீ சாதாரண வேலைக்காரனாக தான் இருந்தான் இல்லையா, ஊழியக்காரன் தான். சாலமோன் இடத்துல சேவகம் பண்ணினான். அப்படிப்பட்ட உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேலே அதிபதியாக வைத்தேனே. 8வது வசனம். நான் ராஜ்யபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேனே. ஆனாலும் என் கற்பனைகளை கை கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய தன் முழு இதயத்தோடு என்னை பின்பற்றின என் தாசனாய தாவீதை போல நீ இராமல் உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கலும் பொல்லாப்பு செய்தாய். எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்க்கப்பட்ட விக்கிரகங்களை உண்டு பண்ணி உனக்கு புறமே என்னை தள்ளிவிட்டாயே. இவ்வளோ பயங்கரமான காரியத்தை அவன் செய்தான் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனம் 10வது வசனம். ஆகையால் இதோ நான்
எரோபெயாமுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி எரோபெயாமுக்கு சுவர் மேல் நீர் விட ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரேலிலே அடைப்பட்டவனை விடுபட்டவனை சங்காரம் பண்ணி குப்பை கழித்து போடப்படுகிறது போல எரோபெயாமின் பின்னடியாரை அவர்கள் கட்டோடே அற்று போக மட்டும் கழித்து போடுவேன் என்றார். எரோபெயாமின் சந்ததியாரில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்தின் பறவைகள் தின்னும். கர்த்தர் இதை வரைத்தார். ஆகையால் நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ, உன் கால்கள் பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்கையில் பிள்ளையாண்டன் செத்து போவான். அவனுக்காக இஸ்ரேல் எல்லாரும் துக்கம் கொண்டாடி அவனை அடக்கம் பண்ணுவார். எரோபெயாமின் வீட்டாரில் இஸ்ரேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக அவனிடத்திலே நல்ல காரியம் காணப்பட்டதினால் எரோபெயாமின் சந்ததியில் அவன் ஒருவனே கல்லறைக்குட்படுவான். ஆனாலும் கர்த்தர் தமக்கு இஸ்ரேல் மேல் ஒரு ராஜாவை எழுப்ப பண்ணுவார். அவன் அந்நாளிலே எரோபெயாமின் வீட்டாரை சங்கரிப்பான். இப்பொழுதே இது நடந்தேறும். ஆண்டவர் பயங்கரமான தீர்ப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் எரோபெயாமின் வீட்டாரிலே ஒருவனை விட மாட்டேன், குண்டோடு அழித்து விடுவேன், வேரோடு அழித்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவ்வளவாக ஆண்டரை அவன் கோபப்படுத்தினான் என்று சரி பார்க்கிறோம். அவன் பட்டணத்தில் சாகிற நாய்கள் தின்னுமான், வெளியே சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் சாப்பிடுவான். இதை கர்த்தர் வெறுத்தார் என்று சொல்கிறான். அதே மாதிரி அவனுடைய மனைவி எழுந்து போகும்பொழுது அவனை திரும்ப தன்னை பட்டணத்துக்குள்ள வரும்போது அவனுடைய மகன் செத்து போகிறான். எரோபெயாமுடைய மகன் செத்து போகிறான் என்று சொல்லி நான் பார்க்கலாம். அவன் ஒருத்தன் தான் கல்லறைக்குள் படுவான் என்று சொல்கிறார். ஏன்னா அவனிடத்துல சில நல்ல காரியங்கள் காணப்பட்டது. ஆண்டவர் பிரியமா ஒருவேளை அவன் ஜீவித்திருக்கலாம். அதனால அவன் மாத்திரம்தான் கல்லறைக்குள் படுவான், மற்றவர்கள்லாம் தெருவிலே வீசப்படுவார்கள். நாய்கள் தின்னும், ஆகாயத்து பறவைகள் தின்னும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளோ பயங்கரமான ஒரு தண்டனையை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அதனால் ஆண்டருக்கு கீழ்ப்படிய வேண்டியது எவ்வளோ அவசியம் என்று சொல்லி பார்க்குறோம். எரோபெயா நன்றி கெட்டவனாக போனதுனாலே அவனுக்கு வந்த தண்டனை எவ்வளோ பெரியதுன்னு சொல்லி நான் பார்க்குறோம். 15 வசனம் பாருங்க. தண்ணீரிலே நாணல் அசைவது போல கர்த்தர் இஸ்ரவேலை முறிந்து அசைய பண்ணி அவர்கள் பிதாக்களுக்கு தாம் கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து இஸ்ரவேல் வேரோடை பிடுங்கி அவர்கள் தங்களுக்கு தோப்பு விக்கிரங்களை வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினபடியால் அவர்களை நதி கப்பாலே சிதறடித்து எரோபெயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவத்தின் நிமித்தம் இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்து விடுவார் என்றான். விதமாக ஆண்டவர் அந்த அகியா தீர்க்கதரிசியின் மூலமாக எரோபெயாம் மனைவிக்கு பயங்கரமான ஒரு தீர்ப்பை சொன்னார் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் எரோபெயாம் இந்த மனைவி எழுந்து புறப்பட்டு தன்னை பட்டணத்துக்கு வருகிறாள். அவள் வாசற்படியில் வருகையில் பிள்ளையாண்டான் செத்து போகிறான். எரோபெயாமுடைய மகன் மரித்து போனான். கர்த்தர் தீர்க்கதரிசி அகியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு 18வது வசனம் சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் அவனை அடக்கம் பண்ணி இஸ்ரவேல் எல்லாரும் அவனுக்காக துக்கம் கொண்டாடினார். எரோபெயாம் யுத்தம் பண்ணினதும் ஆண்டதுமான அவருடைய மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் 4ஆம் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அதோட எரோபெயாம் ராஜ்யபாரம் பண்ண காலம் முடிகிறது. 22 வருஷம் அரசாண்டான். அவன் தன் பிதாக்களோடைய நித்திரை அடைந்த பின் அவன் குமாரன் நாதாப் ஒரு ஸ்தானத்தில் ராஜாவானன்னு சொல்லி பார்க்கணும். அவை எரோபெயாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டான். ஆண்டவர் தான் அவனை ராஜாவாக ஆக்கினார். ஆனாலும் கூட அனாவசியமாக அவிசுவாசம் அவனுக்குள்ளே வந்தது. அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்தான். அதனால பயம் வந்தது. அதனால ஆண்டருக்கு விரோதமான காரியங்களை செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஆண்டரை எச்சரித்து கூட அவன் கேட்கவில்லை. ஆண்டவர் வாய்ப்புகளை தருகிறார். அதை அவன் அல்ல தட்டினான். நம்ம ஒவ்வொருவரும் கூட ஆண்டவர் வாய்ப்புகளை தருகிறார், எச்சரிப்புகளை தருகிறார். அதை கேட்டு உடனே மனம் திரும்பினால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எரோபெயாம் கை மரத்து போச்சு. ஆனாலும் அந்த தீர்க்கதரிசி அவனுக்காக ஜெபம் பண்ண பொழுது அவனுடைய கை சரியாகி விட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்பொழுதாவது அவன் மனம் திரும்பிக்க வேண்டும் இல்லை? அப்பொழுதுதான் அவனுடைய அன்பை அவன் மணந்திருக்க வேண்டும் அல்லவா? அப்போ கூட அவன் மனம் திரும்பவில்லை. அதனால அவன் பரிதாபமான நிலைமையை அடைந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டதாமே நம் உதவி செய்வாராக. நாம் கொண்ட விசுவாசத்திலே ஒருபோதும் பின்வாங்கி போகக்கூடாது. எவ்வளோ கஷ்டங்கள் எதிர்ப்பு வந்தாலும் கூட அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நாம் 2 தீமோத்தேயு 7வது வருஷத்தில் படிக்கிறோமாக 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயப்படுற ஆவியை படாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். எரோபெயாம் அனாவசியமாக பயந்தான். நம்ம பயமுள்ள ஆவியை தேவன் கொடுக்கவில்லை.
பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும்லாவே கொடுத்திருக்கிறார். அவ்விதமாக தெளிந்த புத்தியை நாம் பயன்படுத்தி எல்லா சந்தர்ப்பத்திலும் ஆண்டவர் உண்மையாக இருந்து, இந்த நேரமே ஆண்டவர் உண்மையாக இல்லை இல்லையா, அதே மாதிரி நான் காணப்படாதபடிக்கு ஆண்டவர் உண்மையாக இருப்போம். ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். யாரெல்லாம் அவருக்கு உண்மையாக இருப்பார்களோ அவர்கள் தான் ஆண்டவர் கூட இருக்க முடியும்னு சொல்லி நான் பார்க்குறோம். இன்னும் ஒரு வசனம் பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் அதை வாசிக்கிறோம், பல முறை வாசிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம், இந்த புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 17, வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம். 17வது அதிகாரத்தில் யார் அவரோடு கூட இருப்பார்கள், ஆண்டவரோடு கூட இருப்பார்கள் என்று சொல்லி நான் பார்க்குறோம். 17வது அதிகாரம் 14வது வசனம். ரெவலேஷன் சாப்டர் 17 வேர்ஸ் 14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களே ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவரோடு கூட இருக்கிறவர்கள் யாரு? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். எரபெயாமை ஆண்டவர் அழைத்தார், அவனை தெரிந்து கொண்டார், ராஜாவாக ஆக்கினார். ஆனாலும் கூட அவன் உண்மையாக இல்லை. ஆண்டவர் உண்மையாக இல்லை. ஆண்டவர் தெளிவாக அவனுக்கு சொன்னார், இந்த கற்பனையெல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டும். நான் சொல்கிற வழியிலே நீ நடந்தால் உன்னுடைய ராஜ்யபாரத்தை நான் ஸ்திரப்படுத்துவேன், உனக்காக ஒரு வீட்டை கட்டுவேன். தாவீதுக்கு சொன்னது போல சொன்னார். உன்னுடைய சந்ததியாரெல்லாம் ஆட்சி செய்ய முடியாத பாய்த்து அவன் கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் அவனை அழைத்த அழைப்புக்கு அவன் உண்மையாக இருக்கவில்லை. ஆனால் யாரெல்லாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறார்களோ, அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவருமாக இருக்கிறவர்கள் தான் ஆண்டவரோட அவருடைய ராஜ்யத்தில் இருக்க முடியும். அவர்கள் தான் ஆண்டவரோடு இருப்பார்கள். மிக தெளிவாக நாம் வாசிக்கிறோம். அது நாம் முடியும் வரைந்தமும் ஆண்டவர் உண்மையாக இருக்கான உதவி செய்வாராக. அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருக்கு பிரியமாய் ஜீவிக்க ஆண்டவராமே நமக்கு உதவி செய்வாராக.